ஏய் சொட்ட சிங்கம், போய் அவனை கூப்பிட்டுட்டு வா. அவனை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு செய்வோம். ஃபஸ்ட்டே அவனை போய் கூப்பிட்டு வந்துடு. காய்ஸ், நம்மள தான் கூப்பிட்றான் அந்த கிராணி. இப்போ நம்ம அவளை பிடிச்சி அடிக்க போகிறோம்னு நினச்சேன். பட் நம்ம இந்த முறை பாதி தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதை கண்டினியூஸாக பண்ணணுன்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணி முடிச்சிடுவோம். இந்த கிராணி கேமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. எல்லா கேமுமே ஈஸியாக விளாட முடியுது. இந்த கிராணி மட்டும் கன்ஸ்டண்ட்டாக விளாடவே முடியலனால சரி, இப்போ நம்ம இந்த கதவை திறந்துட்டு கீழே போகிறோம். நம்ம இந்த வீடியோ கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆகிடுச்சு. பாதி நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப்பை கூட எடுத்து வைக்கல, அதுக்குள்ள இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் திஸ் தான். நம்ம இதை கண்டினியூஸாக போடலாமா? இந்த தேங்காவை எடுத்துக்குவோம், இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும். தேர் சம்திங் இன்சைடு திஸ் கோகோனட். தேங்காவுக்குள்ளே என்னமோ இருக்குதாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, தேங்காயில் ஸ்க்ராட்சே கிடையாது, இதில் உள்ள எப்படி ஏதாச்சும் வச்சுருப்பான் அந்த கிராணி? அதை தெரிஞ்ச கமெண்டில் சொல்லிவிடுங்க. சரி, இப்போ அந்த கிழவி என்ன பண்ணுறா பார்ப்போம். வருவா எப்படி இருந்தாலும் டார்ச்சர் பண்ணுதுன்னு. இதில் வேறு அந்த சொட்டத்தலையனை வேறு நம்மளை கூப்பிட சொல்லி கூப்பிட்டு வந்து உள்ளே விட்டானுங்க. நம்ம இப்போ ஃபேஸ் கேம் இதில் போயிட்டுருக்குல்ல, உங்களுக்கு எந்த சைடு இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எங்கே வச்சுருக்கோன்னா அந்த எந்த இடத்த காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த கேள்வி சொல்லணும்னு வந்தா ஐ சி யூ அப்படின்னு கத்தினே வந்தாங்க. இப்போ நம்ம இப்படிக்கா போகிறோம், நம்ம அப்படியே ஓடுறோம். வந்துட்டு அங்கே ஓடுறோம். சிக்கு புக்கு ரெயிலு, சிக்கு புக்கு ரெயிலு. நண்பர்களே, இப்போ நம்ம உங்களுக்கு வந்துட்டு கீழே காமிக்கிறேன். அதில் அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். நான் வந்துட்டு மொபைல் பிளேயர் தான், ஓகேவா? நான் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே மொபைல் தான், ஓகேவா கேமர்ஸ்? இப்போ நம்ம மேலே போவோம். அந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அந்த சொட்டத்தலையை வர கன்னாக வச்சுன்னு இருக்கிறாங்க. இல்லை தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நம்ம மேலே போவோம். அந்த கேள்வி வரமாட்டா அப்படிங்க அந்த மேலே. ஏன்னா நான் சத்தம் அவங்களுக்கு தரல. ஒரு முறை ஐசியும் அப்படின்னு கத்திங்க. இதில் நான் ஏறப்பட்டேன் பாருங்க, கஷ்டம். இப்படி மேலே போயிட்டேன்னா அடுத்து திருப்பி வந்துடும். இதில் கண்ட்ரோலே கஷ்டமாக இருக்குங்க. இப்போது ஃப்ரீ ஃபயர்னால் ஈஸியாக எடுத்து போட்டுருவேன், ஆனால் இதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே போயிட்டு அந்த கருப்பு காக்கா கிட்டே போய் ஏதாச்சும் இருக்குதாடி அப்படின்னு கேட்போம். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டேய் கருப்பு காக்கா, அது உள்ளே என்னாச்சும் இருக்குதா? போடாடே பைத்தியக்கார இல்லையே, என்கிட்ட இருக்கிறது எலிவேட்ரு. ஐயோ, அது பேர் எனக்கு தெரிலடா. சரி, அதை வந்து எடுத்தால் தான் தெரியும் உனக்கு. சரி, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிடுச்சுங்க என்ன பார்த்து. எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். அப்படியே இங்கே உட்காந்து ஃபயர் விட தூக்கி நான் போனோம் பாருங்க. அது கத்துது கா கா கான்னு. அது முன்னாடி எடுத்துன்னு போய் காமிச்சேன். கா கா கான்னு கத்துதுங்க. என்ன காக்கா கத்துறேன்னு கேட்டா, இதை வச்சு நான் கொளுத்திட்டா. அப்போ நான் அவனை கொளுத்துறேன். அது திருப்பி கா கான்னு கத்தின்னு கணிச்சுங்க. எனக்கு சமசிரிப்பு கையை வச்சா வர கடிச்சிருது. சரி, நம்ம அப்படியே கீழமா மெதுவாக போவோம். இப்போ உங்களுக்கு ஃபேஸ் கேம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என் மூஞ்சியை நான் வந்துட்டு மறைச்சிட போகிறேன். ஏன்னா என் மூஞ்சி மறைஞ்சே இருக்கட்டும், எப்பயுமே உங்களுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நம்ம அப்படியே போவோம். உங்களுக்கு இது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். அப்போ வந்துட்டு அதனால் உங்களுக்கு எல்லாமே அப்படி தான் காமிக்கும். நான் விளையாடுறது அப்படியே நான் பேசியிருக்கவே மாட்டேன். அந்த இடத்த மட்டும் நான் அப்படியே கட் பண்ணி அப்படியே அதில் போட்டிருப்பேன். பார்த்துக்கணுங்கப்பா, நான் சொல்லிட்டேன் இப்போவே. நான் வந்துட்டு என்னுடைய ஸ்டூடியோ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டூடியோ எதுனா கேம் பிளே ஸ்டூடியோ வந்துட்டு நம்ம பெட்ரூம் தான். சில்லு கில்டு செலெக்ஷனாக நம்ம லேக்கா வாரியர் அக்கா வந்துட்டு சில்லு கில்டு செலெக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. கில்டு செலெக்ஷனில் யாரெல்லாம் போயிட்டுருக்கீங்க, போக போகிறீங்கன்னு சொல்லிடுங்க நண்பர்களே. நானும் வந்துட்டு வரதான் போகிறேன். எல்லோரும் டக்குன்னு போய் இந்த டைமுக்கு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா போய் டக்குன்னு லேக்கா வாரியர்னு போட்டிங்கன்னா நம்ம அக்கா வந்துட்டு கில்டு செலெக்ஷன் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் டக்குன்னு போனீங்கன்னா முடிச்சார். இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ பாய்.